ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸை பார்க்க போகிறோம். யூனிட் 1 அல்ஜிப்ரா டாப்பிக்ல இருந்து குரூப் அப்படிங்கிற பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அதுவும் பர்டிகுலராக ஜென்ரல் லீனியர் குரூப் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் குரூப்போட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். First problem, இந்த question வந்து 2019 TRB question. Let G be the set of all 2 by 2 matrices ABCD where ABCD are integers modulo 2 such that AD minus BC not equal to 0 under matrix multiplication. G is a group of order. ஒன் குரூப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த குரூப்போட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த குரூப் வந்து எந்த மாதிரியான குரூப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக தான் ஒரு டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஜென்ரல் லீனியர் குரூப் ஆர் மேட்ரிக்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் குரூப் இருக்கு. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பாருங்க, ஜிஎல் ஜென்ரல் லீனியர் குரூப் ஆஃப் என் கமா எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் AIJ மீன்ஸ் மேட்ரிசஸ். ஓகே, செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ். அந்த மேட்ரிசஸோட ஆர்டர் என்னவா இருக்கணுமா? n by n. n by n என்ன? நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, அப்படி ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் செலக்ட் பண்ணி அப்புறம் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள எலமெண்ட்ஸ் ஏஐஜே எல்லாமே பிலாங்ஸ் டு சம் ஃபீல்டு. இது எஃப் வந்து ஃபீல்டு, ஒரு ஃபீல்டில் இருக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ராவா அது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னன்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி இருக்கிற குரூப் செட்டு, இந்த மாதிரி இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் செட்டை எடுத்து அதை ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர், அங்கே வந்து எந்த ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கிறேன்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். GL n, f form a group with respect to ordinary matrix multiplication over a field F called a general linear group. இதுக்கு பேர் தான் general linear group. அப்போ general linear groupனா என்ன? Set of all matrices. அந்த matrices எல்லாம் 2 by 2, 3 by 3, அதாவது square matrixா இருக்கணும். And such that elements AIJல இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபீல்டில் இருக்கணும். அண்ட் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஸ்கொயர் மேட்ரிசஸ் இருக்கிற செட்டை எடுத்து அதை ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் கூட ஆப்ரேட்டர் பண்ணீங்கன்னா அதுதான் என்னது? ஜென்ரல் லீனியர் குரூப். நான் இங்கே ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன் அதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னா இங்கே ப்ராப்ளத்தில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறதால. மற்றபடி இதில் என்னவும் வரலாம்? ஆர்டினரி மேட்ரிக்ஸ் அடிஷன் வரலாம். ஓகேவா? அதுவும் வரலாம், ஆப்ரேட்டர் தான். அப்படி ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் கொண்டு இந்த செட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அதுக்கு பேரு ஜென்ரல் லீனியர் குரூப் ஆர் மேட்ரிக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க எஃப் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபீல்டு என்னவாலாம் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். Q ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இசட்பி. இசட்பினா இன்டீஜர்ஸ் மாடுலோ பி, இதெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஃபீல்டு தான். ரேஷனல் நம்பர்ஸ் ஃபீல்டு, ரியல் நம்பர்ஸ் ஃபீல்டு, காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. இசட்பி இன்டீஜர்ஸ் மாடுலோ பியும் ஃபீல்டு தான். ஃபீல்டுனா என்ன? ஒரு சம் செட் இருக்கணும், 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கணும், பிளஸ் அண்ட் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அப்படி 2 ஆப்ரேட்டர் கொண்டு அந்த செட்டும் அந்த ஆப்ரேட்டரும் சம் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது ஒரு தனி கான்செப்ட், அது ஒரு தனி டெஃபினிஷன். ஓகேவா? அது இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே சம் ஃபீல்டு தான். இப்போ எதுக்காக இந்த ஃபீல்டு பற்றி பேசுகிறோம்னா, இந்த ஃபீல்டோட ஃபைனைட்டா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஜென்ரல் லீனியர் குரூப்போட ஆர்டர் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஜென்ரல் லீனியர் குரூப்போட ஆர்டரை நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். இங்கே பாருங்க, என்னென்ன ஃபீல்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, Q, plus, dot, இது field. Real numbers, addition, multiplication, complex numbers, ZP, addition, modulo P, multiplication, modulo P. இந்த மாதிரி field வந்து இந்த நாலும் இருக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வேற மாதிரி கூட இருக்கலாம். பட் இந்த நாள்லையும் இந்த ஃபீல்டு, இந்த 3 ஃபீல்ட் வந்து இன்ஃபைனைட் ஃபீல்டு. இன்ஃபைனைட் ஃபீல்டு இதெல்லாம் தெரிஞ்ச ஃபீல்டில் தெரிஞ்ச கான்செப்ட் தான். இன்ஃபைனைட் ஃபீல்டு. இந்த ஒன்றும் ஃபைனைட் ஃபீல்டு. இசட் பி கமா ப்ளஸ் பி கமா மல்டிப்ளிகேஷன் பி வந்து ஃபைனைட் ஃபீல்டு. இப்போ ஏஐஜே பிலாங்ஸ் டு எஃப், இந்த ஃபீல்டு வந்து இன்ஃபைனைட்டா இருந்தா இந்த ஜென்ரல் லீனியர் குரூப்பும் இன்ஃபைனைட் குரூப்பா இருக்கும். அப்போ இங்க கேட்டிருக்கிற இந்த கொஸ்டின் பாருங்க, இங்க ஏபிசிடி 2 by 2 மேட்ரிக்ஸ், n by n மேட்ரிக்ஸ், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் ஏபிசிடிங்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஆர் இன்டீஜர்ஸ் மாடுலோ 2 எங்க இருக்கு? Z2, ZPக்கு ஈக்குவலண்டான Z2 அப்படிங்கிற ஒரு செட்ல இருக்கு. such that AD minus BC not equal to 0. இதுக்கு மீனிங் என்ன?
determinant A not equal to 0. எப்படி determinant கண்டுபிடிப்பீங்க? cross multiplication AD minus BC. அது not equal to 0. அப்ப இந்த கண்டிஷனை satisfy பண்ற ஒரு set of matrix இருக்கு. அதுல உள்ள elements எல்லாம் எந்த ஃபீல்டுல இருக்கு? ZP, Z2 அப்படிங்கிற ஃபீல்டு. இங்கே Z2, P வந்து 2. Z2ங்கிற ஃபீல்டுல இருக்கு. சப்போஸ் இந்த கொஸ்டின் ABCD belongs to real numbers அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த செட் இந்த மேட்ரிக்ஸ் குரூப் ஏ இந்த குரூப் ஏ என்ன ஆயிருக்கும்னா இன்ஃபைனைட் குரூப் ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஆர் கமா பிளஸ் கமா டாட்ங்கிற எஃப் வந்து ஃபீல்டு வந்து இன்ஃபைனைட் ஃபீல்டு. அதே மாதிரி தான் ஏபிசிடி பிலாங்ஸ் டு கியூ ரேஷனல் நம்பர்ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோ இருந்ததுன்னா நீங்க என்ன எழுதிடலாம்? ஜி இஸ் ஏ இன்ஃபைனைட் குரூப் அப்படின்னு எழுதிடலாம். பட் இங்கே ஏபிசிடி பிலாங்ஸ் டு என்னன்னு இருக்கு? Z2 அப்படின்னு இருக்கு. இங்க ZPங்கிறது என்ன ஃபீல்டுன்னு கொடுத்துருக்கேன்? ஃபைனைட் ஃபீல்டு. ஸோ இந்த குரூப்புக்கு ஆர்டர் ஃபைனைட் ஆர்டர், அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு குரூப், இது ஒரு செட். இந்த ஜெனரல் லீனியர் குரூப் அப்படிங்கிறது ஒரு செட் வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்க வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் GL of n, F, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு குரூப் எடுத்துருக்கோம். ஜெனரல் லீனியர் குரூப். இது வந்து எபிலியன் குரூப்பா நான் எபிலியன் குரூப்பா? கண்டிப்பா நான் எபிலியன் குரூப். ஏன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் நாட் கமிட்டேட்டிவ். ஓகே, மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது நாட் ஈக்குவல் டு பிஏ, ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ மாற்றி மல்டிப்ளை பண்ணால் நாட் ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால ஜென்ரல் லீனியர் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நான் எபிலியன் குரூப். அதே ஜென்ரல் லீனியர் குரூப் மேட்ரிக்ஸ் அடிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இஸ் அன் எபிலியன் குரூப். ஏன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் கமிட்டேட்டிவ். அதனால இது எபிலியன் குரூப். இதுவும் ஸ்டாண்டர்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரிசல்ட். ஓகே, தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட். நெக்ஸ்ட் அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறேன்? இஃப் எஃப் இஸ் இன்ஃபைனைட் தென் ஆர்டர் ஆஃப் GL of n, F is infinite. இந்த F இன்ஃபைனைட்டா இருந்தா அந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் G, ஆர்டர் ஆஃப் குரூப் Gயும் என்னவா இருக்கும்? இன்ஃபைனைட்டா இருக்கும். அந்த குரூப்பே இன்ஃபைனைட் குரூப். இஃப் F is ஃபைனைட்டா இருந்தா மட்டும் ஆர்டர் ஆஃப் GL of n, F is finite. ஓகே, அப்போ இங்க இருக்கிற இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மேட்ரிக்ஸ் குரூப்போட ஆர்டர் இருக்கு. ஃபீல்டு வந்து R, Q, C, ரேஷனல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ரியல் நம்பர்ஸ், இந்த மூணுவா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குரூப்பே என்னன்னு சொல்லிடலாம்? நீங்க இன்ஃபைனைட் குரூப்னு சொல்லிடலாம். ஃபீல்டு வந்து Z2ஆவோ அதாவது ZPங்கிற குரூப்பா இருந்தது அப்படின்னா அதை நீங்க ஃபைனைட் ஆர்டர், அதனால நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஜெனரல் லீனியர் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் multiplication is non-abelian group. General linear group with respect to matrix addition is an abelian group. ஓகே, இதுதான் ஜெனரல் லீனியர் குரூப்போட முக்கியமான டெஃபினிஷனும் அதில் வர்ற முக்கியமான ரிசல்ட்ஸும். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளத்தில் இங்கே ஃபீல்டு வந்து Z2, ஓகே, P வேல்யூ 2. ஸோ நம்ம இதுக்கு ஃபைனைட் ஆர்டர், அந்த ஆர்டரை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. இதான் அந்த ஃபார்முலா. ஆர்டர் ஆஃப் GL of n, ZP equal to order of GL of n, ZP equal to product of k equal to 0 to n minus 1 p power n minus p power k. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். இப்போ ப்ராப்ளம் பாருங்க. என்னன்னா என்ன? அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் அது 2. இங்க 2/2 மேட்ரிக்ஸ், அதனால 2. நெக்ஸ்ட் Pனா என்ன? அந்த இன்டீஜர்ஸ் மாடுலோ வேல்யூ என்னவோ அதுதான் P. P equal to 2. K வேல்யூ 0 equal to n minus 1 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ நம்ம இப்போ ஆர்டர் ஆஃப் GL of நம்மளோட ப்ராப்ளத்தில் n வேல்யூ 2, Z2, இதுவும் Z2 தான், equal to product of k equal to 0 to n minus 1, n minus 1, n 2, to 2 minus 1, 2. Next 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். P வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 power n, n also 2 minus P value 2 power k. Next stepல k வேல்யூக்கு 0 அப்புறம் 1 எல்லாம் போட போறோம். இது ப்ராடக்ட், அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 பவர் 0 1. ப்ராடக்ட் வர்றதால நடுவில் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 பவர் 1. அப்போ 4 மைனஸ் 1 3, 4 மைனஸ் 2 2, 3 2s are 6. 6 தான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இது 2019ல கேட்ட கொஸ்டின். இதே மாதிரி சேம் கான்செப்ட்ல 2017லயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டினியூஸா லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாமா அந்த கொஸ்டின்? பாருங்க.
Same concept. Let G be a group of all 2 by 2 matrices. Square matrix இருக்கு where AD minus BC not equal to 0 அப்படின்னா என்ன meaning? Determinant A not equal to 0. ABCD are integers of modulo 3. அப்ப Z3 field என்ன இங்க Z3. ஓகேவா? அப்ப இந்த குரூப் வந்து ஃபைனைட் குரூப், அதனால ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஆர்டரோட ஃபார்முலா என்ன இருக்கு? இங்க G L of n வேல்யூ என்ன? 2 by 2 மேட்ரிக்ஸ், அதனால 2. ZP is Z3. This is equal to, அப்ப நம்ம இங்க எழுதிக்கலாம் n equal to 2 by 2 மேட்ரிக்ஸ், அதனால 2. P வேல்யூ Z3ங்கிறதால 3. Product of K equal to 0 to n minus 1, n is 2, 2 minus 1, 1. 3 square, n is 2, p is 3. 3 square minus 3 power k. Next stepல நீங்க k க்கு 0 substitute பண்ணீங்கன்னா 9 minus 1, 3 power 0, 1. 9 minus 3 power 1, 3. ஒரு வேல்யூவா substitute பண்ணி நடுவுல ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது pi means product. Okay. 8 into 6, 48. 48 is the correct answer. A is the correct answer. இது வரைக்கும் ஜென்ரல் லீனியர் குரூப் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா இதுல ஒரு பர்டிகுலர் கேஸ் ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் லீனியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து கொஸ்டின் கேட்கல, இனிமேல் அதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ஸ்பெஷல் லீனியர் குரூப் இங்க நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே கண்டிஷன், அதே இதுதான் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் லீனியர் குரூப் n, f is an abelian group with respect to matrix addition, non-abelian group with respect to matrix multiplication. இது வரைக்கும் explain பண்ண இல்லையா general linear group பத்தி, அந்த notes தான் இங்க கொடுத்திருக்கிறேன். If f is infinite then order is infinite. If f is finite then the order of J is finite. Okay. இப்ப பாருங்க special linear groupனா என்ன? அதுல ஒரு particular case மட்டும், general linear groupல ஒரு particular case மட்டும் special linear group அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க அது எப்படி மென்ஷன் பண்றோம்? SL of n, f equal to set of all matrices Aij n by n. அதே மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். such that Aij belongs to F. அந்த Aij அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம், மேட்ரிக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபீல்டில் இருக்கணும். அண்ட் இந்த ஒரு கண்டிஷனும் வேரி ஆகும். அங்கே டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0, இந்த ஸ்பெஷல் லீனியர் குரூப்ல டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 1. பர்டிகுலராக டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 1 இருக்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மட்டும் எடுத்து அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு ஃபீல்டில் இருந்ததுன்னா அந்த செட்டை ஸ்பெஷல் லீனியர் குரூப். அந்த செட்டை ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் கொண்டு, அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோ மேட்ரிக்ஸ் அடிஷனோ கொண்டு ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்பெஷல் லீனியர் குரூப். ஓகேவா? அப்போ ஜென்ரல் லீனியர் குரூப்க்கு என்ன கான்செப்டோ அதே தான். இந்த ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி தான் இதோட ஆர்டர் இருக்குது. இந்த ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி தான் இன்ஃபைனைட்டா ஃபைனைட்டான்னு சொல்ல முடியும். அப்போ அங்கே பேசின மாதிரி ஏஐஜே பிலாங்ஸ் டு ஆர் கியூ சி, ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த மூணுமா இருந்தா இந்த ஸ்பெஷல் லீனியர் குரூப் வந்து இன்ஃபைனைட் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல ஏஐஜே பிலாங்ஸ் டு இசட் பி அப்படின்னு இருந்ததுன்னா, எல்லா எலமெண்ட்ஸும் எங்க இருக்கணும்? இசட் பி, இன்டிஜர்ஸ் மாடுலோ பில இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து ஃபைனைட் குரூப். அப்போ நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அப்படி ஆர்டர் கிடைக்கும் இல்லையா அந்த இசட் பிங்கிற ஃபீல்டுக்கு, அந்த ஃபார்முலா இங்க கொடுத்துருக்கிறேன். ஆர்டர் ஆஃப் ஸ்பெஷல் லீனியர் குரூப் ஆஃப் n, இசட் பி ஈக்குவல் டு product of k equal to 0 to n minus 1 p power n minus p power k divided by whole divided by p minus 1. அங்க இருக்கு அந்த ஃபார்முலாவுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அப்படியே அதே டேர்ம் அதை ஹோல் டிவைடட் பை p minus 1 போடுறோம். இதுதான் பர்டிகுலர் கேஸ். ஓகே, அந்த ஜென்ரல் லீனியர் குரூப்போட ஒரு கேஸ் ஸ்பெஷல் லீனியர் குரூப். இதுல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல, இனிமேல் கேட்க கூட சான்ஸ் இருக்கு. அதனால இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு ப்ராப்ளம் போடலாம், ரொம்ப சிம்பிள். ஜின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அது வந்து செட் ஆஃப் ஆல் 2 by 2 மேட்ரிசஸ் ஏபிசிடிங்கிறத வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. such that ABCD belongs to Z2. அது இன்டீஜர்ஸ் மாடுலோ 2ல இருக்குது எல்லா எலமெண்ட்ஸும் அந்த ஃபீல்டில். அண்ட் டிட்டர்மினன்ட் A equal to 1 with respect to matrix multiplication. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? தென் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்டர் ஆஃப் G equal to 1. அப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க இந்த ஃபீல்டு வந்து ஃபைனைட், அதனால நம்ம இந்த குரூப்பையும் ஃபைனைட்னு சொல்லலாம். அப்போ n என்ன? இந்த மேட்ரிக்ஸ் 2 by 2 மேட்ரிக்ஸ், அதனால n equal to 2. p என்ன? ZPல இந்த p வந்து பிரைம் நம்பர் 2. ஓகே, n equal to 2, p equal to 2. ஆர்டர் ஆஃப், இது வந்து ஸ்பெஷல் லீனியர் குரூப், ஏன்னா இங்க பர்டிகுலரா டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 1 இருக்கிறதால ஆர்டர் ஆஃப் ஸ்பெஷல் லீனியர் குரூப் ஆஃப் n is 2, 2, F is ZP, Z2. Okay, this is Z2. Z2 equal to product of k equal to 0 to n minus 1, 2 minus 1, 1.
p power n, p is to 2 power 2, n is 2 minus 2 power k divided by p minus 1, p is 2, 2 minus 1. இப்போ 2 first k க்கு 0 substitute பண்ணீங்கன்னா 2 square minus 2 power 0 1 3 into next 1 substitute பண்ணீங்கன்னா 2 square 4 minus 2 2 divided by 2 minus 1 1 6. ஓகேவா? அப்ப இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்ன? 6. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால நான் இதை உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அனதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் அதுலேருந்து செலக்ட் பண்ண கொஸ்டின் இந்த கான்செப்ட்ல, இந்த ஸ்பெஷல் லீனியர் குரூப், ஜென்ரல் லீனியர் குரூப் இந்த கான்செப்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த கான்செப்ட்ல இருந்து இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.